பாதி வழியிலேயே லெவியதனை ஏதோ ஒரு ராட்சச உயிரினம் துரத்த ஆரம்பித்தது. இதனால் மீண்டும் ஒரு மரண போராட்டத்தை நடத்திவிட்டு மாலை நேரத்தில்தான் அது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்தது. மற்ற 2 விநியோக பெட்டிகளை நான் இழக்க வேண்டியதாயிற்று. லெவியதன் உறங்கத் தொடங்கிவிட்டது. இனி தாமதிப்பதில் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்து இறுதிப் போருக்கு தயாரானேன். சேமிப்பில் இருந்த கல்பழத்தை எடுத்து ஆக்சிஜன் தயாரிப்பானின் மேல் மோதி உடைத்தேன். அதன் உட்புறமிருந்த வெளிப்படையான சதையை விழுங்கினேன். டிங்! வலிமை +1, உடல்வாகு +1, வேகம் +1 என அனைத்தும் அதிகரித்தன. இந்த கல்பழம் இன்னும் வேலை செய்கிறது என்பது எனக்கு பெரிய நம்பிக்கையை தந்தது. அந்த புதையல் குகைக்கு சென்றது நான் செய்த மிக சரியான காரியம். பின்னால் இருந்த கிறிஸ்டல் கல் மரத்தில் இப்போது இலைகளும் நிலக்கடலை அளவிலான பிஞ்சு பழங்களும் உருவாகியிருந்தன. இவை சீக்கிரம் கனிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். பிறகு எனது ட்ரையல் பிளேசர் பட்டத்தின் 5 புள்ளிகளையும் வலிமையில் சேர்த்தேன். இப்போது என் வலிமை 17 புள்ளிகளாக உயர்ந்தது. அணிந்திருந்த கனமான கவசங்கள் இப்போது ஒரு பருத்தி சட்டை போல லேசாக தெரிந்தன. ஆனால் உடல்வாகு 18ஆக குறைந்ததால் மீண்டும் இருமல் மற்றும் பலவீனம் என்னை வாட்டியது. வேறு வழியில்லை. போர்க்களத்தில் எனக்கு தேவை அபாரமான வலிமை மட்டுமே. இரும்பு ஆணிகளைக் கொண்டு என் இரும்பு வெட்டுக்கத்தியை மேலும் ஒரு முறை மேம்படுத்தினேன். 6 ஜெல் ஸ்லக் புழுக்களை நசுக்கி 6 மருந்துகளை தயாரித்தேன். அதோடு இரத்தப் பொடியையும் சேர்த்து 200,000 கொள்ளளவு கொண்ட அந்த ஆழ்நீள பெட்டிக்குள் வைத்தேன். போருக்கு தேவையான அனைத்தையும் அந்த பெட்டிக்குள் சேமித்து என்னுடனேயே எடுத்துச் செல்ல முடிவெடுத்தேன். மார்க்கஸிடம் உதவிக்கு தயாராக இருக்கும்படி கூறிவிட்டு இறுதி ஆயுதமான அந்த அட்டையை கையில் எடுத்தேன். பயன்படுத்து! நான் கத்திய அடுத்த நொடி அந்த அட்டை தங்க நிற ஒளியாக மாறியது. அது ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கவசம் பூண்ட மீனாக உருவெடுத்து தன் அகன்ற வாயால் என்னை அப்படியே விழுங்கியது. மறுநொடி நான் லெவியதனின் வயிற்றிலிருந்து மறைந்தேன். கும்மிருட்டான ஈரப்பதம் மிக்க ஒரு புதிய இடத்தில் கண்விழிந்தேன். அங்கே வீசிய மீன் நாற்றம் குடலை பிரட்டியது. காப்பகத்தை திறந்து பார்த்தேன். அயன் கிளாட் பெஹிமோத். நிலை வளர்ந்த நிலை. உடல் நீளம் 300 மீட்டர். எடை 200,000 டன்கள். உணவு அயன் கிளாட் பெஹிமோத்தின் உணவு பட்டியலில் இறைச்சியும் இரும்பு தாதுவும் இருந்தன. அதன் செதில்களும் பற்களும் எலும்பு எஃகு கொண்டு உருவானவை. இதை கொண்டு லெவியாதனுக்கு எலும்பு எஃகு செதில்களை உருவாக்க முடியும் என்று தெரிந்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இந்த இரும்பு அரக்கனின் பற்களை பிடுங்கும் அளவுக்கு எனக்கு எங்கே பலம் இருக்கிறது? தற்போதைக்கு நான் அதன் வாய்ப்பகுதிக்குள் இருப்பதை உறுதி செய்தேன். அங்கே 2 சோதனைகளை செய்தேன். இங்கிருந்து பொருட்களை தயாரிக்க முடியுமா? முடிந்தது. ஒரு மரக்கேடயம் என் கையில் உருவானது. இங்கே மேடைகளை அமைக்க முடியுமா? முடிந்தது. ஒரு மரமேடை என் கண் முன்னே தோன்றியது. இது எனக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்தது. தரையில் உள்ள ஒட்டுண்ணிகளிடமிருந்து தப்பிக்க இது உதவும். வாய்ப்பகுதியில் தேடி அலைந்தபோது ஒரு பிரம்மாண்டமான துளை தென்பட்டது. அதுதான் உணவு பாதை. மனதை திடப்படுத்திக் கொண்டு 30 மீட்டர் ஆழத்திற்கு உள்ளே இறங்கினேன். அங்கே தெரிந்த காட்சியை கண்டபோது என் தலை வெடித்துவிடும் போலிருந்தது. லெவியாதனின் வயிற்றை விட இது பல மடங்கு பெரியது. ஆனால் இருட்டாக இல்லை. ஆயிரக்கணக்கான க்ளோ ஆர்ப் ஒட்டுண்ணிகள் அங்கே வெளிச்சத்தை தந்தன. அங்கே நான் பார்த்தது வெறும் ஒட்டுண்ணிகளின் காடு. பல்லாயிரக்கணக்கான புழுக்கள் ஒன்றன் மேல் ஒன்று ஊர்ந்து கொண்டிருந்தன. எனக்கு தெரிந்த பிளட் வார்ம்கள், பட்டர்ஃப்ளை வார்ம்கள் தவிர விசித்திரமான உருவம் கொண்ட எண்ணற்ற புதிய ஒட்டுண்ணிகள் அங்கே இருந்தன. அயன் கிளாட் பெஹிமோத்தின் வயிற்று சுவர் முழுவதும் கடியுண்ட காயங்களால் சிதைந்து போயிருந்தது. பல இடங்களில் இரத்தம் வழிந்து சீழ்பிடித்து அழுகி கிடந்தது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் ஒருவன் எப்படி அழிப்பேன் என்று முணுமுணுத்தபடி ஒரு திட்டத்தை போட மீண்டும் உணவு பாதைக்கே திரும்ப முயன்றேன். ஆனால் அடுத்த வினாடியே கூர்மையான பற்கள் நிறைந்த ஒரு ஃபேங் வார்ம் என் முன்னே தோன்றி தன் அகன்ற வாயால் என்னை கடிக்க பாய்ந்தது. சற்றும் தாமதிக்காமல் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அந்த ஃபேங் வார்மின் தலையை ஒரே வெட்டில் துண்டித்தேன். ஆனால் அந்த சத்தம் அங்கே ஒரு சங்கிலி எதிர்விலையை தூண்டியது. சுற்றியிருந்த அத்தனை ஒட்டுண்ணிகளும் இந்த புதிய உணவை நோக்கி திரும்பின. ஃபேங் வார்மின் தலை தரையில் விழுந்த அடுத்த கணம் 3 பிரம்மாண்டமான டென்ட்ரில் பிரெட் வார்ம்கள் என்னை நோக்கி பாய்ந்தன. ஒவ்வொன்றும் சுமார் 5 மீட்டர் நீளம். முன்னால் வந்த புழுவின் தலையில் என் இரும்பு வெட்டுக்கத்தியால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன். கடக்! எலும்பு உடையும் சத்தம் கேட்டது.
17 புண்ணி வலிமை சும்மாவா? அந்த ஒரே அடியில் அதன் உடல் பிளந்தது. இரத்தம் என் மேல் தெரித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மற்ற 2 புழுக்களின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க பக்கவாட்டில் உருண்டேன். பின் உடனடியாக எழுந்து ஒரே வீச்சில் அந்த 2ஐயும் பாதியாக வெட்டி சாய்த்தேன். மூச்சிறைக்க கூட நேரமில்லை. திடீரென்று ஸ்விஷ் என்ற சத்தத்துடன் 3 வெள்ளை நிற கோழைகள் ஸ்லைம் என்னை நோக்கி பறந்து வந்தன. பின்வாங்கி அவற்றை தடுத்தபோது 4 மீட்டர் அளவில் ஒரு மஞ்சள் நிற வண்டு பீட்டில் ஒரு போர் டேங்க் போல என்னை நோக்கி முன்னேறி வருவது தெரிந்தது. அதன் வேகத்தை பார்த்தபோதே அதை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாது என்று புரிந்தது. உணவு பாதைக்கு திரும்பலாம் என்று பின்வாங்கிய போது அந்த வண்டு தரையில் இருந்த வெள்ளை நிற கோழையில் கால் வைத்து அப்படியே ஒட்டிக்கொண்டது. ஆஹா, இதுவல்லவா வாய்ப்பு! உடனடியாக என் ஆழ்நில பெட்டியை திறந்தேன். 10 கற்களை பயன்படுத்தி சிஸ்டம் மூலம் அந்த வண்டின் தலைக்கு மேலே சில மீட்டர் உயரத்தில் 500 பவுண்ட் எடையுள்ள ஒரு கனமான கல்லை உருவாக்கினேன். புவியீர்ப்பு விசையினால் அந்த கல் பலமாக வண்டின் மேல் விழ அதன் கடினமான ஓடு நொறுங்கி அந்த ஒட்டுண்ணி அங்கேயே முடிந்தது. அப்போது மீண்டும் 3 கோழைகள் என்னை நோக்கி சீறின. இம்முறை அவை எங்கிருந்து வருகின்றன என்று கவனித்தேன். கூரையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த ஒரு மென்மையான ஒட்டுண்ணிதானது. வெப் ஸ்பிட்டர் பாரசைட். அந்த வயிறு மிகவும் உயரமாக இருந்ததால் என்னால் இப்போதைக்கு அதை தாக்க முடியாது. அப்போது மீண்டும் அந்த ஸ்விஷ் சத்தம். காற்றில் ஏதோ ஒன்று சுழன்று வரும் சத்தம். எனக்கு மிகவும் பரிச்சயமான சத்தம் அது. ரேசர் பட்டர்ஃப்ளை வார்ம்களின் இடைவிடாத தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க போராடினேன். தப்பிக்க முடியாதபோது என் வெட்டுக்கத்தியால் அவற்றை தட்டிவிட்டேன். ஆனால் அவற்றின் எண்ணிக்கை நான் சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகரித்து கொண்டே போனது. இந்த சத்தத்தில் வயிற்றிலிருந்த ஒட்டுண்ணிகள் அனைத்தும் விழித்துக்கொண்டு என்னை நோக்கி முன்னேறத் தொடங்கின. என்னால் இப்போது தற்காப்பு மட்டுமே செய்ய முடிந்தது. உணவு பாதைக்கு திரும்பக்கூட தெம்பு இல்லை. திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒரு தாக்குதலிலிருந்து தப்பிய இடைவெளியில் கீழே கிடந்த ஒரு பட்டர்ஃப்ளை வார்மின் சடலத்தை எடுத்து கூரையில் தொங்கிக் கொண்டிருந்த வெப் ஸ்பிட்டர் ஒட்டுண்ணியை நோக்கி ஒரு ஃப்ரிஸ்பி போல வீசினேன். அந்த சடலத்தின் கூர்மையான இறக்கைகள் அந்த ஒட்டுண்ணியை துண்டாக்கின. இதேபோல் மேலும் சில முறை செய்து தலைக்கு மேலே இருந்த அச்சுறுத்தலை முழுமையாக நீக்கினேன். இப்போது எனக்கு கொஞ்சம் இடைவெளி கிடைத்தது. உடனடியாக உணவு பாதைக்கு ஓடி சென்று அங்கே பல கல் மேடைகளை அடுக்கி ஒரு தடுப்பை உருவாக்கினேன். அந்த சிறிய வழியை ஒரு சோக் பாயிண்ட் போல பயன்படுத்தி உள்ளே நுழைய முயன்ற ஒட்டுமிகளை 10 நிமிடங்களுக்கு மேலாக வெட்டி சாய்த்தேன். என் கைகள் மரத்து போயின. பிணங்கள் மலை போல குவிந்தன. ஆனால் ஒட்டுண்ணிகளின் கூட்டம் குறையவே இல்லை. இப்படி சண்டையிட்டால் என் சக்தி சீக்கிரம் தீர்ந்துவிடும் என்று என் 12 புள்ளி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு தந்திரம் செய்தேன். முதலில் ஒரு கல் சுவரை உருவாக்கி பாதையை தற்காலிகமாக மூடினேன். உணவு பாதையின் உயரமான பகுதியில் ஒரு நீண்ட கல் தாழ்வாரத்தை உருவாக்கினேன். மற்ற எல்லா வழிகளையும் மூடிவிட்டு நடுவே மட்டும் ஒரு நேரான பாதையை உருவாக்கினேன். பிறகு என் கவசங்களை கழற்றி பெட்டிக்குள் வைத்துவிட்டு ட்ரெயில் பிளேசர் புள்ளிகள் 5ஐயும் வேகத்திற்கு மாற்றினேன். இப்போது அந்த தடுப்பு சுவர்களை நீக்கிவிட்டு மார்க்கஸிற்கு அனுப்பி வைத்தேன். அடுத்த நொடி ஒட்டுண்ணிகளின் கூட்டம் ஒரு சுனாமி போல என்னை நோக்கி பாய்ந்தது. நான் என் முழு வேகத்தையும் பயன்படுத்தி அந்த நீண்ட கல் தாழ்வாரத்தின் இறுதி முனைக்கு ஓடினேன். திரும்பி நின்று என் ஆழ்நீள பெட்டியை திறந்து அதிகப்படியான கற்களை வெளியேற்றினேன். அவை காற்றில் இருக்கும்போதே சிஸ்டம் மூலம் கனமான கல்கட்டிகளாக மாற்றினேன். ஸ்விஷ்! மழையைப் போல அந்த கற்கள் தாழ்வாரத்தில் விழுந்தன. ஒட்டுண்ணிகள் அந்த கற்களுக்கு அடியில் சிக்கி கூழாக நசுங்கின. சிறிது நேரத்தில் அந்த தாழ்வாரம் முழுவதும் கற்களாலும் ஒட்டுண்ணிகளின் சடலங்களாலும் நிரம்பியது. அனைத்து கல்கட்டிகளையும் சேகரித்து மார்க்கஸிற்கு அனுப்பிவிட்டு மீண்டும் ஒரு முறை கல்மழையே பொழிய செய்தேன். பல முறை இதை திரும்ப திரும்ப செய்த பிறகு அந்த பாதையில் ஒட்டுண்ணிகளின் மரத்து நின்றது. தப்பித்த ஒரு சில புழுக்கள் என்னை நோக்கி வந்தன. சும்மா இருப்பேனா? உடனடியாக 5 புள்ளிகளை மீண்டும் வலிமைக்கு மாற்றி என் வெட்டுக்கத்தியால் அவற்றை வெட்டி சாய்த்தேன். கவசங்களை அணிந்து கொண்டு தரை முழுவதும் சிதறி கிடந்த ஒட்டுண்ணிகளின் உடல் கூழ்மத்தின் வழியே நடந்து பெஹிமோத்தின் வயிற்றுக்குள் மீண்டும் நுழைந்தேன். இப்போது அங்கே ஆக்ரோஷமான ஒட்டுண்ணிகள் ஏதுமில்லை. ஒளியை தரும் க்ளோ ஆர்ப்புகளை மட்டும் விட்டுவிட்டு மற்றவற்றை ஒரு இரவு முழுவதும் போராடி சுத்தம் செய்தேன். வயிற்றின் ஆழமான பகுதிக்கு சென்றபோது செரிமான குழிக்கு அருகில் ஒரு சிறிய மலை போல இரும்பு தாதுக்கள் குவிக்கப்பட்டிருந்தது. வெறும் கையுடன் திரும்புவது நன்றாக இருக்காது. இந்த இரும்பை எடுத்துச் செல்லலாம் என்று நினைத்தபோது அந்த இரும்பு மலை பயங்கரமாக அதிர்ந்தது. உள்ளிருந்து 2 மீட்டர் தடிமன் கொண்ட உலோகம் போல மின்னும் ஒரு பிரம்மாண்டமான புழு வெளியே வந்தது. அதன் சீற்றம் என் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து அங்கிருந்து தப்பிக்க முயன்றேன். ஆனால் அது மின்னல் வேகத்தில் என்னை துரத்தி வந்து கடிக்க பாய்ந்தது. ஒரு வாரக தப்பித்து என் முழு வலிமையுடன் அதன் மேல் வெட்டினேன். டாங்! இரும்பும் மோதிக்கொள்வது போன்ற சத்தம் கேட்டு தீப்பொறி பறந்தது. என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அதன் உடல் முழுவதும் இரும்பு தோலால் மூடப்பட்டிருந்தது.
அது மீண்டும் என்னை தாக்க வந்தது. உடனடியாக காற்றில் 3 கல்கட்டிகளை உருவாக்கி அதன் மேல் விழ செய்தேன். ஆனால் அது லேசாக அழுந்தியதை தவிர அதற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. சிலுப்பிக் கொண்டு அந்த கற்களை தூக்கி எறிந்தது. இதை என்னால் இப்போதைக்கு அழிக்க முடியாது என்று திகைத்த நின்ற நொடியில் அதன் அகன்ற வாய் என அருகே வந்தது. இம்முறை என்னால் முழுமையாக தப்பிக்க முடியவில்லை. அது என் கவசத்தின் ஒரு பகுதியை துண்டித்தது. உடல் முழுவதும் குளிர்ந்த வியர்வை வழிந்தது. அரை வினாடி தாமதித்திருந்தால் என் இடது கையே போயிருக்கும். இப்படி தற்காப்பு மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நான் இறப்பது உறுதி. என் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அந்த கல்கட்டிகளால் அதை காயப்படுத்த முடியாவிட்டாலும் 500 பவுண்டு எடை அதை சற்றே அழுத்தியதை கவனித்தேன். எனவே ஒரு அபாயகரமான திட்டத்தை தீட்டினேன். இந்த இரும்பு புழுவை கொல்ல எனக்கு கிடைத்த ஒரே வழி அதை நகரவிடாமல் முடக்குவதுதான். ஒரு குறுகிய இடத்திற்குள் அதை சிக்க வைக்க வேண்டும். உடனடியாக என் கவசங்களை கழற்றிவிட்டு அந்த 5 போனஸ் புள்ளிகளையும் வேகத்திற்கு மாற்றினேன். இப்போது என் வேகம் 22 புள்ளிகள். அந்த புழு வெறித்தனமாக என்னை துரத்தியது. ஆனால் என்னால் இப்போது அதைவிட வேகமாக ஓட முடிந்தது. அதை ஒரு வட்டத்தில் சுற்றவிட்டபடியே வேகமாக சுற்றிலும் கல் சுவர்களை எழுப்பினேன். 10 நிமிட போராட்டத்திற்கு பிறகு ஒரு கனசதுர விலத்த வரைகள் உருவாக்கிடுவேன். என் பலம் முழுவதும் தீர்ந்திருந்தது. நான் முன்னரே திட்டமிட்டு சரியாக விட்டிருந்த ஒரு சிறிய இடைவெளி வழியாக அந்த அறைக்குள் நுழைந்தேன். அடுத்ததுதான் மிக அபாயகரமான கட்டம். அந்த புழுவையும் உள்ளே இழுத்து அது அறைக்குள் சுருண்டு கொள்ளும்படி செய்ய வேண்டும். 4 மூலைகளிலும் மின்னல் வேகத்தில் திரும்பி ஓடினேன். அந்த புழு கல் சுவர்களில் மோதும் சத்தம் பயங்கரமாக கேட்டது. நான் வெளியே வந்தவுடன் அந்த இடைவெளியையும் மூடி சீல் வைத்தேன். பூம்! அந்த புழு சுவரை முட்டியதில் விரிசல்கள் விழுந்தன. மேலே மூடி இல்லாததால் அது சீக்கிரம் வெளியேறிவிடும் என்று எனக்கு தெரியும். உடனடியாக மார்க்கஸை தொடர்பு கொண்டு அவனிடமிருந்த அத்தனை கற்களையும் கேட்டேன். அவற்றை கொண்டு கல்கட்டிகளை உருவாக்கி அந்த அறையின் மேலிருந்து மழையாக கொட்டினேன். அந்த இரும்பு புழு அடியில் சிக்கி நகர முடியாமல் திணறியது. ஒரு வழியாக அது முழுமையாக முடக்கப்பட்டது. இப்போதுதான் என்னால் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது. ஆனால் மிஷன் முடிய வேண்டுமென்றால் அந்த புழுவை நான் கொன்றாக வேண்டும். என் கத்தியால் அதன் தோலை கிழிக்க முடியாது. செரிமான குழிக்குள் இதை தள்ளிவிட்டால் என்ன என்று யோசித்தேன். அப்போது சிதைந்து கிடந்த இரும்பு மலைக்கு நடுவே ஒரு தங்க நிற ஒளி மின்னியது. ஓடி சென்று பார்த்தேன். அது ஒரு தங்க விளிம்பு விநியோக பெட்டி. பெட்டியை திறக்க முயன்றபோது ஒரு கரிய நிறப்பொருள் என்னை தாக்க வந்தது. தப்பித்து பார்த்தால் அது அந்த ராட்சச புழுவின் குட்டி. வெறும் 5 சென்டிமீட்டர் தடிமன்தான் இருந்தது. இதன் மூலம் ஏதேனும் வழி கிடைக்குமா என்று யோசித்தபடி அதன் விவரங்களை சரிபார்த்தேன். ஸ்டீல் போரர், நீளம் 20 மீட்டர், எடை 230 டன், உணவு இரும்பு தாது. விளக்கம்: பெஹிமோத்துடன் இணைந்து வாழும் புழு. இது இரும்பை உண்டு எஃகாக மாற்றுகிறது. இதன் உடலில் இருக்கும் எஃகை கொண்டு உயர்தர ஆயுதங்கள் செய்யலாம். இதை படித்ததும் என் முகம் மலர்ந்தது. இது வெறும் ஒட்டுண்ணி அல்ல, இது ஒரு எஃகு தொழிற்சாலை. ஸ்டீல் போரர் ஒட்டுண்ணி அல்ல, அது பெஹிமோத்துடன் இணைந்து வாழும் ஒரு கூட்டுயிரி என்று தெரிந்ததும் எனக்கு நிம்மதியாக இருந்தது. மிச்சமிருக்கும் சில க்ளோ ஆர்ப்களை மட்டும் கொன்றுவிட்டால் போதும், இந்த மிஷன் முடிந்துவிடும். அந்த ராட்சச புழுவுடன் சண்டையிட தேவையில்லை என்று நினைத்து நான் திரும்பிய போது பின்னால் ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. அடுத்த வினாடி நான் கற்களால் நிரப்பியிருந்த அந்த கனசதுர அறை வெடித்து சிதறியது. அந்த புழு முன்னைவிட அதிக வேகத்தில் என்னை நோக்கி பாய்ந்து வந்தது. அது பெர்சர்க் எனப்படும் அதீத கோப நிலைக்கு சென்றிருந்தது. நான் தப்பினாலும் அதன் வால் மின்னல் வேகத்தில் என்னை நோக்கி சுழன்று வந்தது. இப்போது என் உடலில் கவசங்கள் இல்லை. அது என் மேல் பட்டால் நான் பிழைக்க மாட்டேன். உடனடியாக என் முன்னே ஒரு 3x3 கல் சுவரை உருவாக்கினேன். ஆனால் அந்த சுவர் ஒரு காகிதத்தைப் போல நொறுங்கியது. புழுவின் வால் என் மேல் பலமாக மோதியது. நான் பல மீட்டர் தூரம் தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்தேன். மூச்சடைக்கும் வலி என் உடல் முழுவதும் பரவியது. நீண்ட நேரம் என்னால் சத்தம் கூட எழுப்ப முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக அடிபட்ட அந்த நொடியில் என் உடல் வாகு புள்ளிகளை 23ஆக உயர்த்தியிருந்தேன். அதுதான் என்னை மயக்கமடையாமல் காப்பாற்றியது. ஆனால் அடுத்த கணமே நான் இரத்தத்தை கக்கினேன். தலை சுற்றியது. பலம் முழுவதும் உறிஞ்சப்பட்டது போல உணர்ந்தேன். என் உள் உறுப்புகள் பலமாக பாதிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் அந்த ஸ்டீல் போரர் எனக்கு நேரம் கொடுக்கவில்லை. மீண்டும் கடிக்க வந்தது. இந்த சாவா வாழ்வா போராட்டத்தில் பையிலிருந்த வேஸ்ட் பிளட் பவுடர் பாக்கெட்டை எடுத்து அப்படியே விழுங்கினேன். என் இரத்த ஓட்டம் வேகம் எடுத்தது. ஒரு புதிய சக்தி உடலில் பாய்ந்தது. ஒருவாறாக தப்பித்து உணவு பாதையை நோக்கி ஓடினேன். ஆனால் சில அடிகள் கூட ஓடவில்லை. என் தொண்டை மீண்டும் இரத்தத்தால் நிறைந்தது. பலத்த காயமடைந்த நிலையில் பிளட் பவுடர் உண்பது ஆபத்தானது என்று எனக்கு அப்போதுதான் புரிந்தது. புழு பின்னால் நெருங்கிவிட்டது. வேறு வழியின்றி என்னிடமிருந்த ட்ரீம் வீவ் அனிமோன் திரவத்தை அதன் மேல் தெளித்தேன். அந்த மாய தோற்ற மருந்து வேலை செய்தது. அந்த புழுவின் பார்வையில் நான் ஏற்கனவே உணவு பாதைக்குள் ஓடிவிட்டது போல தெரிந்தது. அது என்னை துரத்தி அங்கே சென்றது.
ஆனால் அந்த புழு மிக விரைவில் மாயையிலிருந்து மீண்டு விட்டது. அது திரும்பி பார்த்தபோது நான் இன்னும் அங்கே இருப்பதை கண்டுவிட்டது. அடுத்து நான் சிறிதும் தாமதிக்கவில்லை. இரும்பு தாது மலைக்கு அருகில் இன்னும் சில க்ளோ ஆர்ப் ஒட்டுண்ணிகள் ஒட்டி கொண்டிருப்பதை கவனித்தேன். அவைதான் இந்த மிஷனை முடிக்க தடையாக இருப்பவை. என் உடலில் இருந்த வேஸ்ட் பிளட் பவுடர் தந்த வேகம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. நுரையீரல் மீண்டும் எரியத் தொடங்கியது. ஒவ்வொரு மூச்சும் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் பற்களை கடித்துக்கொண்டு அந்த புதிய பல் எஃகு வாளை ஓங்கினேன். அதன் எடை மலை போல் இருந்தது. என் வலிமை 17 புள்ளிகளாக இருந்தும் அதை சுழற்றுவது மிக கடினமாக இருந்தது. ஸ்விஷ்! அந்த வால் காற்றில் கிழித்து கொண்டு சென்ற வேகத்திலேயே 2 க்ளோ ஆர்ப் ஒட்டுண்ணிகள் பாதியாக பிளந்தன. அவை வெடித்தபோது வெளிப்பட்ட திரவம் என் முகத்தில் தெரித்தது. டிங்! அனைத்து ஒட்டுண்ணிகளும் சுத்தம் செய்யப்பட்டன. அயன்கிளாட் பெஹிமோத் ஒழிப்பு மிஷன் நிறைவடைந்தது. பரிசு 50,000 அனுபவ புள்ளிகள், லெவியாதனுக்கான எலும்பு எஃகு செதில் வளர்ச்சி மருந்து. சிஸ்டம் அறிவிப்பு வந்த அடுத்த நொடி என் கால்கள் பலவீனமடைந்து தள்ளாடினேன். இரத்தப்பொடியின் தாக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போது என் உடல் அதன் உண்மையான நிலையை எதிர்கொள்ளத் தொடங்கியது. அடிப்பட்ட இடங்கள் அனைத்தும் தீயால் சுடுவது போல வலித்தன. நான் சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்று எனக்கு நானே முணுமுணுத்துக் கொண்டேன். இந்த இரும்பு அரக்கனின் வயிற்றுக்குள் நான் செலவழித்த ஒவ்வொரு நிமிடமும் என் ஆயுளை குறைத்து கொண்டிருந்தது. என் பையிலிருந்த அந்த சிறிய ஸ்டீல் போரர் குட்டி இன்னும் துடித்து கொண்டிருந்தது. அதை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று அதற்கென ஒரு இரும்பு தொட்டியை உருவாக்கி வளர்க்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவையான எஃகை தொடர்ந்து வழங்கப் போகும் ஊற்று. மறக்காமல் அந்த தங்கப்பெட்டியிலிருந்து கிடைத்த பெஹிமோத் பல்லை ஒருமுறை தடவி பார்த்தேன். அதன் உறுதி அபாரமானது. இதை என் லெவியாதனின் உடலில் பொருத்தினால் அது ஒரு நடமாடும் கோட்டையாக மாறிவிடும். நான் மீண்டும் அந்த உணவு பாதையை நோக்கி தள்ளாடியபடி நடந்தேன். அங்கே நான் உருவாக்கிய கல் சுவர்கள் இன்னும் உறுதியாக இருந்தன. அதன் பின்னால் இருந்த அந்த பெரிய ஸ்டீல் போரர் புழு இன்னும் ஆக்ரோஷமாக சுவர்களை முட்டிக் கொண்டிருந்தது. டம் டம் என்ற அந்த சத்தம் வயிற்று பகுதி முழுவதும் எதிரொலித்தது. இனி இங்கே இருக்கக்கூடாது. நான் அந்த மிஷன் அட்டையை மீண்டும் தொட்டேன். வெளியேறு என்ற கட்டளையை கொடுத்தேன். திடீரென்று என் கண்கள் இருளடைந்தன. ஒரு நொடி வெற்றிடத்தில் மிதப்பது போன்ற உணர்வு. அடுத்த நொடி குளிர்ந்த நீர் என் முகத்தில் பட்டது. நான் மீண்டும் என் லெவியாதனின் வயிற்றுக்குள் இருந்த அந்த மரமேடையில் சாய்ந்தபடி கிடந்தேன். சுற்றியிருந்த அமைதி எனக்கு ஒரு நிமிடம் நிஜமாக தோன்றவில்லை. ஆனால் என் வாயிலிருந்த இரத்தத்தின் சுவையும் பையிலிருந்த குட்டிப்புழுவின் துடிப்பும் நான் ஒரு நரகத்தை கடந்து வந்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தின. மார்க்கஸ், ஏட்ரியன் என்று நான் அவர்களுக்கு தகவல் அனுப்ப முயன்றேன். ஆனால் என் கைகள் நடுங்கின. லெவியாதன் என் எண்ணங்களை உணர்ந்திருக்க வேண்டும். அது மென்மையாக ஒரு ஒலியை எழுப்பியது. திரும்பி வந்து விட்டேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. என் ஸ்டேட்ஸ் பேனலை திறந்து பார்த்தேன். நிலை ஸ்டேட்டஸ் மரணத்தின் விளிம்பில். உள் உறுப்புகள் சிதைந்துள்ளன. முட்டைகள் பொரியும் காலம் நெருங்குகிறது. நான் உடனடியாக அந்த பெட்டியில் இருந்த மருத்துவ கட்டுகளை எடுத்து தொடையை சுற்றி கட்டினேன். ஆனால் என் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த அனிமோன் ஒட்டுண்ணி முட்டைகளை என்ன செய்வது? இந்த சோதனை களம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. அந்த கடைசி பிரம்மாண்டமான க்ளோ ஆர்பு ஒட்டுண்ணியை நோக்கி தள்ளாடியபடி நடந்தேன். என் முழு பலத்தையும் திரட்டி ஒரே ஒரு வெட்டு வெட்டினேன். அதன் உடலிலிருந்து இரத்தம் அருவி போல கொட்டியது. ஆனால் எதிர்பாராத விதமாக அதன் உடலிலிருந்து ஒரு சிவப்பு நிற உருண்டை ரெட் ஆர்ப் கீழே விழுந்தது. அடுத்த வினாடி அந்த ஒட்டுண்ணியின் ஒளி மங்கியது. அயன்கிளாட் பெஹிமோத்தின் நிழல் உருவம் ஃபேண்டம் என் முன்னே தோன்றியது. மிஷன் முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் அது. நான் வேக வேகமாக அந்த சிவப்பு உருண்டையையும் 2 விநியோக பெட்டிகளையும் அள்ளிக்கொண்டேன். அந்த நிழல் உருவம் என்னை அப்படியே விழுங்கியது. மறுநொடி நான் மீண்டும் என் லெவியாதனின் வயிற்றுக்குள் இருந்தேன். பெஹிமோத்தின் பிரம்மாண்ட வயிற்றுடன் ஒப்பிடும்போது இந்த இடம் மிகச் சிறியதாக தெரிந்தது. ஆனால் அதே சமயம் மிகுந்த பாதுகாப்பான உணர்வை தந்தது. நான் நினைவுக்கு வந்தபோது லெவியாதனின் வயிறு பயங்கரமாக அதிர்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். அதன் எண்ணங்கள் என் மூளையில் பதற்றத்துடன் எதிரொலித்தன. என் வயிற்றுக்குள் இருந்த அந்த சின்ன மனுஷன் எங்கே போனான்? எப்போது காணாமல் போனான்? நான் இப்போது என்ன செய்வேன் என்று அது ஓயாமல் புலம்பிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து நான் அங்கே இருப்பதை அது உணர்ந்ததும் குழப்பத்துடன் அமைதியானது. அதன் சிறிய மூளைக்கு இது புரியவில்லை என்றாலும் அது மேற்கொண்டு யோசிக்காமல் உணவைத் தேடி நகரத் தொடங்கியது. அதே சமயம் என்னிடமிருந்த வேஸ்ட் பிளட் பவுடர் தந்த போலி பலம் முழுமையாக வடிந்துவிட்டது. கடுமையான பலவீனம் என்னை சூழ்ந்தது.
ஏற்கனவே காயங்களால் சிதைந்து போயிருந்த எனக்கு இந்த பலவீனம் மரண அடியாய் விழுந்தது. ஆனால் என்னால் இப்போது ஓய்வெடுக்க முடியாது. இப்போது காலை நேரம். உணவு தேடும் படலமும் விநியோக பெட்டிகளை விழுங்கும் படலமும் தொடங்கப் போகிறது. அதுவரை நான் விழிப்புடன் இருந்தாக வேண்டும். அப்போது கையில் இருந்த அந்த சிவப்பு உருண்டை என் நினைவுக்கு வந்தது. அதை ஆராய்ந்தேன். டிங், பெஹிமோத் பிளட் கிறிஸ்டல் பெறப்பட்டது. விளக்கம்: இது அயன்கிளாட் பெஹிமோத்தின் இரத்த சாரத்திலிருந்து உருவானது. லிவியாதனின் செதில் மையப்பகுதியில் இதை பயன்படுத்தினால் அதற்கு எலும்பு எக்கு செதில்கள் வளரும். அந்த பெரிய ஒட்டுண்ணியின் வயிற்றுக்குள் இப்படி ஒரு புதையல் ஒளிந்திருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் லெவியாதன் இன்னும் உருமாற்ற நிலையை அடையவில்லை என்பதால் இப்போதைக்கு அந்த படிகத்தையும் மற்ற பொருட்களையும் பாதுகாப்பான சேமிப்பு அறையில் வைத்தேன். பிறகு ஒரு புதிய சிறிய மீன் தொட்டியை உருவாக்கினேன். நான் பிடித்து வந்த அந்த குட்டி ஸ்டீல் போரர் புழுவின் கட்டுகளை அவிழ்த்து உள்ளே விட்டேன். அது பயங்கர கோபத்துடன் தப்பிக்க முயன்றது. நான் உடனடியாக சேமிப்பிலிருந்த 3 இரும்புத்தாது கற்களை எடுத்து உள்ளே போட்டேன். உணவு கிடைத்ததும் அது அமைதியானது. அதன் பின் வயிற்றுப்பகுதி முழுவதும் ஒரு முறை ரோந்து சென்றேன். ஜெல் ஸ்லக் புழுக்களுக்கு கடல் பாசிகளை உணவாக இட்டேன். ஆட்ரியனிடம் ஒரு டென்ட்ரில் பிளட் வார்ம் சடலத்தை கேட்டு பெற்று அதன் இரத்தத்தை எடுத்து வேஸ்ட் பிளட் கோரல் செடிகளுக்கு ஊற்றினேன். கோல்டன் சில்க் கெல்ப் பாசிகளுக்கும் அதேபோல் கவனிப்பு தேவைப்பட்டது. எப்போதும் போலவே வேலைகள் தொடர்ந்தன. ஒரு இரவு வளர்ச்சிக்கு பிறகு அந்த புதையல் கிறிஸ்டல் மரத்தில் 3 கல்பழங்கள் லெச்சூஸ் பழத்தின் அளவிற்கு வளர்ந்திருந்தன. இந்த வேகத்தில் வளர்ந்தால் இன்றிரவு அவை பழுத்துவிடும். ரோந்து பணிகளை முடித்துவிட்டு வயிற்றுப்பகுதி அனைத்தும் சீராக இருப்பதை உறுதி செய்தேன். பிறகு பாதி செத்த நிலையில் என் மேடைக்கு திரும்பி ஓய்வெடுத்தேன். வேறு வழியில்லை, நான் அந்த அளவிற்கு தளர்ந்து போயிருந்தேன். சிறிது நேரத்தில் உணவு பாதை திறந்தது. கடல் நீர் உள்ளே பாய்ந்தது. லெவியதன் தன் உணவை உட்கொள்ளத் தொடங்கியது. ஆனால் முன்னால் இருந்தது போன்ற ஒரு நடுக்கம் இப்போது எனக்கு இல்லை. அயன்கிளாட் பெஹிமோத்தின் வயிற்றுக்குள் நான் சந்தித்த அந்த பயங்கர போர்களுக்கு பிறகு என் லெவியதனுக்குள் வரும் இந்த ஒட்டுண்ணிகள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. நீர் வடிந்த பிறகு அங்கே 2 வெள்ளை நிற வண்டுகள் ஊர்ந்து வந்தன. சுமார் 2 மீட்டர் நீளம் கொண்ட இவை நேற்று பெஹிமோத்தின் வயிற்றுக்குள் நான் கல்கட்டிகளால் நசுக்கிக் கொன்ற அதே வகைதான். ஆனால் இவை அளவில் சிறியவை. அவற்றை பார்த்த எனக்கு எழுந்து செல்லக்கூட சோம்பலாக இருந்தது. படுத்த இடத்திலிருந்தே அவற்றின் தலைக்கு மேலே 2 கனமான கல்கட்டிகளை உருவாக்கினேன். அவை வேகமாக விழுந்தன. ஆனால் அந்த வண்டுகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. அவற்றின் ஓட்டில் ஒரு விரிசல் கூட விழவில்லை. அவை தங்கள் உடலை ஒரு முறை சிலுப்பிவிட்டு அந்த கற்களை தூக்கி எறிந்தன. என்ன இது? ஒரு நிமிடம் யோசித்த போதுதான் காரணம் புரிந்தது. பெஹிமோத்தின் வயிறு பிரம்மாண்டமானது. அதன் கூரை மிக உயரத்தில் இருந்தது. எனவே கற்கள் கீழே விழும்போது அதிக வேகம் பெற்று பலமாக மோதின. ஆனால் என் லெவியதனின் வயிறு உயரம் குறைவு. இங்கிருந்து விழும் கற்களுக்கு அதிக வேகம் கிடைக்காது. அதனால் பாதிப்பும் குறைவு. என்ன ஒரு தலைவலி என்று முணுமுணுத்தபடி 5 புள்ளிகளை வலிமைக்கு மாற்றிவிட்டேன். மேடையிலிருந்து கீழே இறங்கினேன். அந்த 2 வெள்ளை ஓடு வண்டுகளும் என்னை கண்டு கீச்சிட்டன. பிறகு ஒரு டேங்க் போல என்னை நோக்கி பாய்ந்து வந்தன. நான் சிறிதும் பதற்றமடையவில்லை. என் எண்ணங்களை குவித்து எக்யூப்மெண்ட் ஸ்லாட்டில் இருந்த பல்லெக்கு வாளை வரவழைத்தேன். அது என் கையில் மின்னியது. அதை ஓங்கி ஒரு வெட்டு வெட்டினேன். ஸ்விஷ்! ஒரு தெளிவான வெட்டு சத்தம். அந்த வண்டு அப்படியே 2ஆக பிளந்தது. ஆனால் அந்த வாளின் வேகம் குறையவில்லை. அதன் அதீத இடையும் கூர்மையும் சேர்ந்து லெவியதனின் வயிற்றுச் சுவரை தாக்கப் போனது. ஐயையோ! என் மீனின் வயிற்றை கிழித்துவிடக்கூடாது என்ற பதற்றத்தில் உடனடியாக அந்த வாளை மீண்டும் எக்யூப்மெண்ட் ஸ்லாட்டுக்குள் அனுப்பினேன். என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த வண்டின் ஓடு கடினமாக இருக்கும், வெட்டுவது கஷ்டம் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பல்லெட்கு வாள் ஒரு கத்தியை வைத்து மென்மையான டோஃபு கட்டியை வெட்டுவதைப் போல மிக எளிதாக அந்த ஓட்டை துளைத்துச் சென்று விட்டது. நல்ல வேளையா சிஸ்டம் ஸ்லாட் வசதி இருந்தது. இல்லாவிட்டால் என் மீனின் வயிற்றை நானே கிழித்திருப்பேன். 2வது வண்டு ஓடி வந்தபோது நான் எச்சரிக்கையுடன் குறுக்காக ஒரு வெட்டு வெட்டினேன். அதுவும் மிக எளிதாக பாதியாக பிளந்தது. உடனடியாக 2 வண்டுகளையும் வெட்டி சாய்த்த பிறகு எனக்கு கடுமையான இருமல் ஏற்பட்டது. எச்சிலில் இரத்தம் கலந்திருந்தது. நிலைமை மோசமாவதை உணர்ந்து மீண்டும் அந்த 5 போரஸ் புள்ளிகளை உடல்வாகு கான்ஸ்டிடியூஷன் பகுதிக்கு மாற்றினேன். அது சற்றே நிம்மதியை தந்தது. பிறகு காப்பகத்தை சரிபார்த்தேன். பேல் ஷெல் பீட்டல். நீளம் 2 முதல் 3 மீட்டர். எடை 500 கிலோ. விளக்கம்: மாபெரும் உயிரினங்களை தாக்கும் ஒரு ஒட்டுண்ணி. இதன் ஓடு மிகவும் கடினமானது. ஊடுருவவே முடியாது. இதன் ஓட்டை வைத்து கவசங்கள் செய்யலாம். இதை படித்ததும் எனக்கு சிரிப்புதான் வந்தது.
ஊடுருவவே முடியாதா? இந்த பல் எஃகு வாள் அவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். லெவியதனின் அடுத்தடுத்த உணவு வேளைகள் அமைதியாக கழிந்தன. புதிய ஒட்டுண்ணிகள் எதுவும் வராததால் நான் ஒரு நடைப்பிணத்தைப் போல அங்கேயே படுத்து ஓய்வெடுத்தேன். பாசிகளை நகர்த்தி முடித்ததும் மீண்டும் ஒரு செத்த நாயைப் போல சுருண்டு விழுந்தேன். வேறு வழியில்லை. நேற்று இரவு பெஹிமோத்தின் வயிற்றுக்குள் நான் நடத்திய அந்த போர்கள் என் சக்தியை முழுமையாக உறிஞ்சிவிட்டன. அந்த நேரத்தில் ஏட்ரியனும் மார்க்குஸும் எனக்கு தகவல் அனுப்பினார்கள். அவர்களின் மீன்களும் இன்று அசையாமல் நிற்கின்றனவாம். உணவு பாதை திறந்தும் தண்ணீர் உள்ளே வரவில்லை. நான் முன்னரே சொன்ன அந்த புதையல் குகையை அவர்களும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று புரிந்தது. மார்க்கஸ் முன்பு எனக்கு செய்ததைப் போல இப்போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யத் தொடங்கினேன். இருவருமே ராக் பரோயிங் வேர்ம்ஸ் எனப்படும் பாறையை துளைக்கும் புழுக்களால் தாக்கப்பட்டார்கள். நான் அவர்களுக்கு தொடர்ந்து மரக்கேடயங்களை அனுப்பி வைத்தேன். மார்க்கஸின் மீன் புத்திசாலித்தனமானது. தன் வாயில் ஏதோ தடை இருப்பதை உணர்ந்து ஒரு கர்ஜனை செய்தது. அந்த புழுக்கள் ஊடிவிட்டன. ஆனால் ஏட்ரியன் பாவம். அவளுடைய மீன் உணர்வதற்குள் 30க்கும் மேற்பட்ட கேடயங்களை நான் அனுப்ப வேண்டியிருந்தது. இதிலிருந்து ஒரு விஷயம் புரிந்தது. எல்லா லெவியதன்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில புத்திசாலிகள், சில மந்தமானவை. மாலை அவர்கள் குகையிலிருந்து திரும்பியதும் நான் தயவு தாட்சணியமின்றி இன்று அவர்கள் பெற்ற வரைபடங்களை கேட்டேன். மார்க்கஸ் சில்வர் கிரேட், இரும்பு தகடு பூசிய கேடயம் வரைபடம். ஏட்ரியன் ஒயிட் கிரேட், வெள்ளைப்பட்டு மார்பு கவசம் வரைபடம். உடனடியாக அவற்றை உருவாக்கினேன். இரும்பு தகடு கேடயம் மரத்தினால் செய்யப்பட்டு மேலே தடிமனான இரும்பு பூசப்பட்டிருந்தது. இது சாதாரண மரக்கேடயத்தை விட வலிமையானது. அந்த பட்டுக்கவசத்தை சோதிக்க எனது இரும்பு வெட்டுக்கத்தியால் ஒரு வெட்டு வெட்டினேன். அதில் ஒரு சிறு கீறல் மட்டுமே விழுந்தது. ஆனாலும் எனது மேம்படுத்தப்பட்ட கவசத்திற்கு இது ஈடாகாது. அந்த நேரத்தில் கிறிஸ்டல் மரத்தில் இருந்த 3 கல் பழங்களும் பழுத்திருந்தன. அவற்றை ஒவ்வொன்றாக பறித்தேன். ஒன்றை உடைத்து உடனடியாக சாப்பிட்டேன். டிங்! வலிமை +1, உடல்வாகு +1, வேகம் +1 கிடைத்தது. என் பலம் மீண்டும் திரும்புவதை என்னால் உணர முடிந்தது. இந்த கல் பழங்கள் என் உயிரை காப்பாற்றும் அருமருந்து. இன்னும் 2 பழங்கள் மிச்சம் இருக்கின்றன. கல்பழங்களின் மகிமையை எண்ணி நான் வியந்து போனேன். தயக்கமே இன்றி மற்ற 2 பழங்களையும் உண்டு முடித்தேன். டிங்! மீண்டும் 3 பண்புகளும் தலா 2 முறை அதிகரித்தன. எனக்கு ஒரே அதிர்ச்சி. மொத்தம் 6 கல்பழங்களை சாப்பிட்டதன் மூலம் 18 போனஸ் புள்ளிகளை பெற்றிருக்கிறேன். ஆர்வத்துடன் என் ஸ்டேட்ஸ் பக்கத்தை திறந்து பார்த்தேன். அங்கே கண்ட மாற்றம் என்னை இன்னும் வியப்பில் அழுத்தியது. ஒட்டுண்ணி தொற்று உள்ளது என்ற அறிவிப்பு மறைந்துவிட்டது. இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். என் உடல்வாகு அதிகரித்ததால் என் நோய் எதிர்ப்பு மண்டலமே அந்த ஒட்டுண்ணி முட்டைகளை அழித்திருக்க வேண்டும். இது ஒன்றே தர்க்கரீதியான விளக்கமாக இருக்க முடியும். ஒரு பெரிய கவலை நீங்கிய மகிழ்ச்சியில் அன்று இரவு நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தேன். அடுத்த நாள் காலை புதுத்தெம்புடன் எழுந்தேன். மீன் உணவிருந்தும் வரை காத்திருந்தபோது என்னிடமிருந்த அந்த கிரிம்சன் லொக்கேட்டர் கார்டு நினைவுக்கு வந்தது. சேமிப்பிலிருந்து அதை எடுத்து பயன்படுத்து என்றேன். சும்மா முயற்சி செய்து பார்ப்போம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அந்த அட்டை தங்க ஒளியாக மாறி மறைந்தது. டிங்! கிரிம்சன் லொக்கேட்டர் கார்டு வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது. லெவியதன் கிரிம்சன் கடல் பகுதியை நோக்கி திருப்பப்பட்டுள்ளது. தற்போதைய வேகத்தில் 3 நாட்களில் சென்றடையும். அடுத்த நொடி லெவியதனின் எண்ணங்கள் என் மனதில் ஒலித்தன. ஏதோ ஒன்று என்னை அழைப்பதைப் போல உணர்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். லெவியதனின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் அந்த கிரிம்சன் கெல்ப் பாசிகள் அங்கேதான் கிடைக்கும். லெவியதன் எவ்வளவு வலிமையாக மாறுகிறதோ அவ்வளவு பாதுகாப்பாக நான் இருக்க முடியும். இந்த ஆழ்கடலுக்குள் நுழைந்தது முதல் என் மீன் மற்ற ராட்சத உயிரினங்களுக்கு பயந்து ஓடிப்போவதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது. இது நிலையை மாற்ற இதுவே சரியான தருணம். சிறிது நேரத்தில் உணவு வேளை தொடங்கியது. கடல் நீர் உள்ளே பாய்ந்தது. வழக்கம் போல மேடையின் பாதுகாப்பான பகுதிக்கு நான் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. 15 புள்ளி வலிமை இருப்பதால் முழு கவசத்துடனும் அந்த ஆக்ரோஷமான நீரோட்டத்தில் என்னால் அசையாமல் நிற்க முடிந்தது. என் உடல் இப்போது ஒரு இறகு போல இலகுவாக இருந்தது. திடீரென்று நீர்மட்டம் வெடித்தது. 4 டென்ட்ரில் பிளட் வம்கள் வெளியே வந்தன. மிக லாவகமாக என் இரும்பு வெட்டுக்கத்தியை சுழற்றி சில நிமிடங்களில் அவற்றை சாய்த்தேன். நீர் வடிந்த பிறகு பாசிகளை நகர்த்தும் வேலையை தொடங்கினேன். அப்போதுதான் 5 நாட்களுக்கு முன்பு நான் செய்ய சொன்ன ஒரு முக்கியமான வேலை நினைவுக்கு வந்தது. மார்க்கஸ் மற்றும் ஏட்ரியன் மூலம் அவர்களின் கில்டு உறுப்பினர்களிடையே சிறிய பிளான்டர்கள் குறித்த விளம்பரத்தை செய்ய சொல்லி இருந்தேன். கில்டு உறுப்பினர்கள் மூலம் பழங்களை வளர்க்கும் எனது திட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது.
80 பேர் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். லெவியேதனின் வளர்ச்சியை துரிதப்படுத்த 5 டன்கள் பழங்கள் தேவை என்பதால் இதை கூட்டு முயற்சியாக செய்ய திட்டமிட்டேன். நான் கொடுத்த தர்பூசணி விதைகள் இப்போது முதிர்ந்திருக்கும் என்பதால் மார்க்கஸ் மற்றும் ஏட்ரியனிடம் அவற்றை சேகரிக்கச் சொன்னேன். மொத்தம் 70 தர்பூசணிகள் கிடைத்தன. இதில் ஒரு சுவாரஸ்யமான கணக்கு இருந்தது. முதலில் 80 பேருக்கு பிளான்டர்கள் கொடுக்கப்பட்டன. 6 பேர் பிளான்டர்களை பெற்றவுடன் கில்டை விட்டு வெளியேறிவிட்டனர். மிச்சமிருந்த 74 பேரில் 8 பேர் ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் தர்பூசணிகளை தாங்களே சாப்பிட்டு விட்டனர். இறுதியில் 66 பேர் நேர்மையாக பழங்களை ஒப்படைத்தனர். மார்க்கஸ் மற்றும் ஏட்ரியன் தலா 2 பழங்களை வளர்த்திருந்தனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் 66 பேர் சுய கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், இவர்களை நாம் வளர்த்துவிட வேண்டும். அப்போது ஏட்ரியனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. டியூசென்ட் என்ற கில்டு தலைவர் அவளை தொடர்பு கொண்டு எலும்பு முனை ஒன்றை விலைக்கு கேட்கிறாராம். அவருக்கு எப்படி இது தெரிந்தது? அவரும் இன்று புதையல் குகையை பார்த்தாரா என்று நான் யோசித்தேன். நிலைமையை அறிய ஏட்ரியனை அவரிடம் பேரம் பேசச் சொன்னேன். ஆனால் அதற்குள் உலகளாவிய சாட்டில் வந்த ஒரு செய்தி அனைவரையும் அதிர வைத்தது. சண்டையிடும் உரிமை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது. விக்டர் வெற்றி பெற்றவர். இறந்தவரின் அனைத்து வளங்களையும் பெறுவார். மரணப் போர் தொடங்குகிறது. நான் அதிர்ந்து போனேன். உடனடியாக என் சேமிப்பு அறைக்குச் சென்று பார்த்தேன். என்னிடமிருந்த டியூவல் ரைட் அட்டை அப்படியே இருந்தது. அப்படியானால் அவருக்கு இது எங்கிருந்து கிடைத்தது என்று யோசித்தபோது உண்மை புரிந்தது. இன்று வேறு யாரோ ஒரு பிளேயர் ஆழ்கடலுக்குள் நுழைந்து அவர்களுக்கு கிடைத்த டியூவல் ரைட் அட்டையை டியூசென்ட்டிற்கு அதிக விலைக்கு விற்றிருக்க வேண்டும். இந்த சண்டையை தொடங்கியவர் டியூசென்ட். அவர் சவாலுக்கு அழைத்தவர் சுப்ரீம் அலையன்ஸ் கில்டு தலைவர் வாங் ஹாக் என்பவரை. 10 நிமிடங்கள் கழித்து முடிவு வந்தது. டியூசென்ட் வெற்றி பெற்று வாங் ஹாக்கின் அத்தனை சொத்துக்களையும் அபகரித்துக் கொண்டார். உலக சாட்டில் இருந்தவர்கள் அனைவரும் பீதியடைந்தனர். ஏற்கனவே மீன் வயிற்றுக்குள் ஒட்டுண்ணிகளுடன் போராடுவதே நரகமாக இருக்கிறது. இதில் ஒருவரை ஒருவர் கொல்லும் மரணப்போர் வேறு வந்துவிட்டதா என்று கதறினர். நான் மட்டும் மெலிதாக சிரித்துக் கொண்டேன். எனக்கு அந்த அட்டை கிடைத்தபோதே இது நடக்கும் என்று ஊகித்திருந்தேன். அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற கர்வத்தில் டுசன்ட் உலகச் சாட்டில் மிக திமிராக பேசினான். எல்லோரும் பார்த்தீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் இப்போது என்னிடம் உள்ளது. இன்று முதல் சாக பயப்படுபவர்கள் என் ஸ்கைரீச் கில்டில் சேருங்கள். என் தோழர்களை நான் கொல்ல மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். அவன் இத்துடன் நிறுத்தவில்லை. என் பக்கம் திரும்பினான். ஏய், பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த நபர், நீ விற்கும் அந்த ஆல்கா ஆக்சிஜன் தயாரிப்பான்களை இன்று முதல் நான் விற்பது போல 2 மடங்கு விலைக்கு விற்றாக வேண்டும். இல்லையென்றால் விற்பதை நிறுத்திவிடு. மீறினால் உன்னையும் கொன்றுவிடுவேன். டுசன்ட்டின் மிரட்டலை கேட்டு நான் ஏளனமாக சிரித்தேன். அவன் சொற்படி கேட்டால் நான் அவனுக்கு அஞ்சுகிறேன் என்று அர்த்தமாகிவிடும். உடனே 20 ஆல்கா ஆக்சிஜன் தயாரிப்பான்களை தயாரித்து வழக்கமான அதே குறைந்த விலையிலேயே சந்தையில் பட்டியலிட்டேன். இது அவனுக்கு நான் கொடுத்த நேரடி பதில். அவன் என்னை நேரடியாக சண்டைக்கு அழைக்காமல் மிரட்டியதிலிருந்தே அவனுக்கு என் மேல் ஒரு அச்சம் இருக்கிறது என்பது புரிந்தது. நான் பதிலடி கொடுத்ததும் டுசன்ட் அதை பார்க்காதது போலவே அமைதியாகிவிட்டான். சாட்டில் இருந்த பலர், நீங்கள்தான் நீதி வழங்க வேண்டும், அவனை தட்டி கேட்க வேண்டும் என்று என்னிடம் முறையிட்டனர். நான் யாரையும் பொருட்படுத்தவில்லை. என் கவனம் முழுவதும் லெவியதனின் அடுத்த விநியோக பெட்டி மீதே இருந்தது. திடீரென்று லெவியதனின் எண்ணங்கள் என் மண்டைக்குள் அலறத் தொடங்கின. நாசமாய்ப்போக, வழிவிடு. அடுத்த நொடி முழு வயிற்றுப்பகுதியும் பயங்கரமாக குலுங்கியது. லெவியதன் தன் முழு வேகத்தில் பாய்ந்து திடீரென நின்றது. காதுகளைச் செவிடாக்கும் ஒரு பெரும் வெடிப்புச் சத்தம் கேட்டது. என் தற்போதைய உடல்வாகு அதிகம் என்பதால் லேசான தலை சுற்றோடு தப்பித்தேன். உலியை வைத்து பார்க்கும்போது முன்பந்த வெள்ளை செதில் மீனை அடித்ததை விட பல மடங்கு பலத்துடன் லெவியதன் ஏதோ ஒரு உயிரினத்தை தாக்கியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வயிற்றுப்பகுதி திடீரென கீழே சரிந்தது. லெவியதன் தாக்கப்பட்டிருந்தது. அது வலியால் ஒரு கத்தலை எழுப்பியது. ஒட்டுமொத்த வயிற்றுப்பகுதியும் ஒரு வாஷிங் மெஷினைப் போல சுழலத் தொடங்கியது. நான் என் மர மேடையின் தூணை இறுக்க கட்டிக்கொண்டேன். பூம்! லெவியதன் ஒரு பெரும் பாறையின் மேல் மோதியது. ஆனால் அதோடு முடியவில்லை. லெவியதன் இப்போது மேல் நோக்கி வெறித்தனமாக பாயத் தொடங்கியது. வயிறு செங்குத்தாக மாறியது. அடுத்த சில நொடிகளில் அது நீரை விட்டு வெளியே எகிரி பாய்ந்து மீண்டும் கீழ் நோக்கி விழுந்தது. விண்வெளியில் மிதப்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மறுபடியும் ஒரு பயங்கர சத்தம். லெவியதன் பலமாக நீரில் விழுந்து மோதுண்டது. அதற்கு பிறகு எல்லாம் அமைதியானது. போர் முடிந்துவிட்டது. ஆனால் வெளியே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை.
என் லெவியதன் வெற்றி பெற்றதா? என் இதயம் தொண்டைக்கு வந்தது. திடீரென்று லெவியதனின் எண்ணங்கள் என் மண்டைக்குள் அலறத் தொடங்கின. லெவியாதனின் எண்ணங்கள் என் மனதில் ஒலித்தன. நல்லவேளை நீ வேகமாக ஓடிவிட்டாய், இல்லையென்றால் உன்னை முட்டித்தள்ளி இருப்பேன். அதன் குரல் சோர்வாக இருந்தாலும் அதில் ஒரு வெற்றி பெருமிதம் தெரிந்தது. அந்த பயங்கரமான போரில் என் லெவியாதன் ஒரு வழியாக வென்றுவிட்டது. என் பதற்றம் மெல்ல தணிந்தது. லெவியாதனின் முழு பலத்தையும் மீறி தப்பிக்க முயன்றது என்றால் அந்த உயிரினம் நிச்சயமாக ஒரு ராட்சத அரக்கனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு நானே முணுமுணுத்துக் கொண்டேன். அமைதி திரும்பியதும் சிதறிக் கிடந்த பொருட்களை சரிபார்க்கத் தொடங்கினேன். மேடையில் இருந்த பொருட்களுக்கு பெரிய பாதிப்பில்லை. ஆனால் ஆக்சிஜன் தயாரிப்பானிலிருந்து நீர் கொட்டிவிட்டது. ஜெல்ஸ்லக் புழுக்கள் வயிற்றுப்பகுதி முழுவதும் சிதறிக் கிடந்தன. அவற்றை ஒவ்வொன்றாக சேகரித்தேன். அந்த குட்டி ஸ்டீல் போரர் பாவம் உருண்டு பிறண்டு தலை சுற்றி போயிருந்தது. என்னை கடிக்கக்கூட அதற்கு தெம்பில்லை. ஆனால் உயிருக்கு ஆபத்தில்லை என்பதை உறுதி செய்து கொண்டேன். பொருட்களை அடுக்கி முடித்தபோது லெவியாதனின் வேதனையான குரல் கேட்டது. வலிக்கிறது, ரொம்ப வலிக்கிறது. நொடியில் நான் எச்சரிக்கையானேன். என் லெவியாதனுக்கு காயமேற்பட்டால் அது எனக்கும் ஆபத்து. ஆனால் என்னால் அதனிடம் நேரடியாக பேசி விவரங்களை கேட்க முடியாது. உடனே ஓடி சென்று உணவுப்பாதைச் செவ்வை பலமாக தட்டினேன். இது லெவியாதனின் கவனத்தை ஈர்த்தது. சின்ன மனுஷன் வெளியே வர ஆசைப்படுகிறானா என்று அது குழப்பத்துடன் முணுமுணுத்தது. பிறகு மெல்ல நீரின் மேற்பரப்புக்கு வந்து தன் உணவுப்பாதையை திறந்தது. நான் உடனடியாக 30 ஜெல்ஸ்லக் புழுக்களை நசுக்கி அரை மர வாழி நிறைய ஹீமேட்டிக் ஜெல் மருந்தை தயாரித்தேன். அதை சுமந்து கொண்டு உணவுப்பாதை வழியாக முன்னேறினேன். அங்கே இருள் இல்லை. பாதையின் மறுமுனையில் ஒரு கதகதப்பான பிரகாசமான ஒளி தெரிந்தது. நான் ஒளியை நோக்கி நடந்தேன். லெவியாதனின் வாய்ப்பகுதிக்கு வந்து சேர்ந்தபோது அந்த வெளிச்சம் என் கண்களை கூசச் செய்தது. மெல்ல கண்களை சுருக்கித் திறந்தேன். அங்கே கண்ட காட்சி என் இதயத்தை நெகிழ வைத்தது. இந்த உலகத்திற்கு வந்த பிறகு முதல் முறையாக நான் சூரிய வெளிச்சத்தை பார்க்கிறேன். அந்த நீலக் கடலும் பரந்த வானமும் என்னால் வியப்பை அடக்க முடியவில்லை. என்ன ஒரு அழகான கடல், என்ன ஒரு அழகான வானம் என்று உரக்க கத்தினேன். கைகளை விரித்து அந்த சூரிய வெப்பத்தையும் கடற்காற்றையும் என் உடல் முழுவதும் உணர்ந்தேன். என் விசித்திரமான செயலைக் கண்டு லெவியாதன் குழப்பமடைந்தது. சின்ன மனுஷன் என்ன செய்கிறான் என்று அது கேட்டது. சட்டென எனக்கு நினைவு வந்தது. முதலில் சிகிச்சை. நான் அப்படியே முன்னோக்கி பாய்ந்து கடலுக்குள் குதித்தேன். நீரில் மிதந்தபடி லெவியாதனை பார்த்தேன். அது தன் வாயை மூடிக்கொண்டு தன் பிரம்மாண்டமான உடலை சற்று நீருக்குள் தாழ்த்தி தன் பெரிய அப்பாவித்தனமான கண்களால் என்னை பார்த்தது. நான் எதுவும் பேசவில்லை. நான் செய்ததைக் கண்ட லெவியதனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் என் கையில் சிறு காயத்தை ஏற்படுத்தி அதன் மேல் அந்த பச்சிலை மருந்தை ஹீமாட்டிக் ஜெல்லை தடவி காட்டினேன். இரத்தம் நின்றதைக் கண்டவுடன் நான் அதற்கு சிகிச்சை அளிக்கப் போகிறேன் என்பதை அது புரிந்து கொண்டது. மெதுவாக நீருக்கு அடியில் சென்று அது என் பாதங்களுக்கு அடியில் வந்து என்னை தன் உடலின் மேல் தாங்கி நின்றது. அது நீருக்கு மேலே எழும்ப எழும்ப அதன் பிரம்மாண்டமான உடலில் இருந்த காயங்கள் என் கண்ணில் பட்டன. என் புருவங்கள் சுருங்கின. காயங்கள் நான் நினைத்ததை விட மிக ஆழமாகவும் கொடூரமாகவும் இருந்தன. யாரோ ஒரு ராட்சத வாளை கொண்டு வரிசையாக கிழித்தது போல நீண்ட காயங்கள் அவை. என்னிடமிருந்த அரைவாளி மருந்து நிச்சயமாக போதாது. என்னிடம் மொத்தம் 40 ஜெல்ஸ்லகு புழுக்கள்தான் இருந்தன. அதில் 30ஐ ஏற்கனவே பயன்படுத்திவிட்டேன். மீதமுள்ள 10 புழுக்களை நான் இனப்பெருக்கத்திற்காக வைத்தாக வேண்டும். இல்லையென்றால் எதிர்காலத்தில் மருந்து தயாரிக்க வழியில்லாமல் போய்விடும். எனவே 1 மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்த பெரிய காயங்களுக்கு மட்டும் முதலில் மருந்தை தடவினேன். அந்த மருந்தின் வேகம் அபாரமானது. தடவிய அடுத்த கணமே இரத்தம் நின்றது. பெரிய காயங்களை சரிசெய்து முடித்தபோது சிறிய காயங்கள் லெவியதனின் இயற்கையான எதிர்ப்பு சக்தியால் ஏற்கனவே ஆறப்படங்கியிருந்தன. வலி குறைந்ததை உணர்ந்த லெவியதன் மகிழ்ச்சியில் ஒரு பேரொலியை எழுப்பியது. வாவ், இந்த சின்ன மனுஷன் சமகில்லாடி என்று அதன் எண்ணங்கள் என் மனதில் உற்சாகமாக ஒலித்தன. ஆனால் அடுத்த நொடியே அது செய்த காரியம் என்னை நிலைகுலைய வைத்தது. மகிழ்ச்சியில் அது தன் உடலை அப்படியே கடலில் புரட்டியது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் நான் அப்படியே கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டேன். சில மிடக்கு உவர் நீரை நான் குடிக்க வேண்டியதாயிற்று. தன் தவறற்றை உணர்ந்த லெவியதன் உடனடியாக நீருக்கு அடியில் சென்று என்னை தன் முதுகில் மீண்டும் ஏற்றிக் கொண்டது.
நான் நீரை துப்பியபடி மூச்சிரைத்தேன். என் லெவியதன் என்ன ஒரு முட்டாள் குட்டியா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். அதன் பிறகு அது அசையாமல் ஒரு சிறிய தீவைப் போல கடலில் மிதந்தது. நான் உடனடியாக வயிற்றுப் பகுதிக்கு திரும்ப விரும்பவில்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த இந்த சூரிய வெளிச்சத்திலும் கடற்காற்றிலும் அப்படியே லெவியதனின் முதுகில் படுத்து கிடந்தேன். லெவியதனுக்கும் ஓய்வு தேவைப்பட்டது. அதனால் இன்று கிடைக்க வேண்டிய அந்த 2 விநியோக பெட்டிகளை, சப்ளை கிரேட்ஸ்களை விட்டுவிட தீர்மானித்தேன். அப்படியே படுத்திருந்தபோது சட்டென ஒரு யோசனை மின்னியது. அடடா, வயிற்றுக்குள் ஆக்சிஜன் குறைவாக இருந்ததால் அந்த உருகு உலையை என்னால் எரிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது நான் வெளியே இருக்கிறேனே, இங்கே ஆக்சிஜனுக்கு பஞ்சமே இல்லையே. பிரச்சினை தீர்ந்தது. உடனடியாக எழுந்து உட்கார்ந்து வேலையை தொடங்கினேன். அடிப்படை தேவைகளுக்காக மீண்டும் மீனின் வயிற்றுக்குள் செல்ல சோம்பல்பட்டு மார்க்கஸிடமே சில பொருட்களை கேட்டேன். 50 கற்களை கொண்டு ஒரு உருகு உலையை ஸ்மெல்டிங் ஃபர்னஸை உருவாக்கினேன். அதில் தங்கத்தாதுவை நிரப்பினேன். பிறகு ஒரு மரத்துண்டை எடுத்து செதுக்கி ஒரு உருண்டையான குச்சியாக மாற்றினேன். மரச்சவரிகளை பஞ்சு போல குவித்து வைத்து அந்த குச்சியை சுழற்றி தீயை உருவாக்க முயன்றேன். ட்ரில்லிங் வுட் 10 முறைக்கு மேல் போராடிய பிறகு ஒரு வழியாக புகை வந்து தீப்பிடித்தது. உலை எரியத் தொடங்கியது. இனி பொறுமையாக காத்திருக்க வேண்டியதுதான். மீண்டும் மீனின் முதுகில் படுத்து சூரிய ஒளியை அனுபவித்தேன். இடையில் அவ்வப்போது விறகுகளை உலையில் சேர்த்தேன். ஆனால் 2 மணி நேரம் கழித்து பார்த்தபோது தாதுக்கள் சிவப்பாக கனன்று கொண்டிருந்தனவே தவிர உருகிய பாடில்லை. இது எதிர்பார்த்ததுதான் என்று தலையை சொரிந்தேன். இரும்பை உருக்க நிலக்கரி போன்ற எரிபொருள் தேவை. அதுதான் அதிக வெப்பத்தை தரும். என்னிடம் நிலக்கரி இல்லை, ஆனால் மரக்கரியை உருவாக்க முடியும். என்னிடம் போர்ட்டபிள் சார்கோல் கில்ன் வரைபடம் இருந்தது. அதை செய்ய களிமண்ணும் அதிமதுரமும் தேவை. ஆனால் இப்போது மாலை நேரமாகிவிட்டது. கரியை தயாரிக்க நீண்ட நேரம் எடுக்கும் என்பதால் அதை நாளைக்கு ஒத்திவைத்தேன். இரவு நெருங்குவதால் லெவியத்தன் உறங்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேட வேண்டும். நடுக்கடலில் மிதப்பது ஆபத்து. ஆனாலும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய தீயை வீணாக்க எனக்கு மனமில்லை. உடனடியாக வயிற்றுப்பகுதிக்கு சென்று 5 இரும்பு இங்காட்டுகளை வைத்து ஒரு இரும்பு சட்டியை உருவாக்கினேன். எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் 5 பாக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸும் ஒரு துண்டு ஸ்பைக் ஷெல் லாப்ஸ்டர் இறைச்சியையும் வாங்கினேன். மீண்டும் மீனின் முதுகிற்கு வந்து சட்டையை உலையின் மேல் வைத்து மினரல் வாட்டரை ஊற்றினேன். நீர் கொதித்ததும் நூடுல்ஸையும் மசாலாவையும் சேர்த்தேன். அதோடு என்னிடம் இருந்த மாட்டிறைச்சி துண்டுகளையும் உள்ளே போட்டேன். அந்த நறுமணம் அந்த பகுதி முழுவதையும் நிறைத்தது. இறைச்சி வெந்ததும் தடிமனான லாப்ஸ்டர் துண்டுகளையும் மெல்லிய ஒயிட் ஜேட் கிளாம் இறைச்சியையும் சேர்த்தேன். உள்ளதையெல்லாம் போடுவோம் என்று ஒரு ராஜவிருந்தையே தயாரித்தேன். அதில் ஒரு பகுதியை மார்க்கஸிற்கும் ஏட்ரியனுக்கும் அனுப்பி வைத்தேன். அவர்கள் இருவரும் புகழ்ந்து தள்ளினார்கள். வயிற்றுக்குள் வாழ்வதே நரகமாக இருக்கும்போது இப்படி ஒரு சுவையான உணவு அவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். 2 விநியோக பெட்டிகளை தவறவிட்டிருந்தாலும் இன்று எனக்கு மிகவும் உண்மையைச் சொல்லப்போனால் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு இன்றுதான் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். சூரிய ஒளி, இதமான கடற்காற்று, பிறகு ஒரு சுவையான சூடான உணவு, இதைவிட வேறென்ன வேண்டும்? சாப்பிட்டு முடித்த பிறகு மார்க்கஸும் ஏட்ரியனும் என்னிடம் ஆர்வமாக கேட்டார்கள், அலெக்ஸ், எப்படி தீ மூட்டினாய் என்று. நான் தயக்கமின்றி அவர்கள் எப்படி வெளியே வரலாம் என்பதை விளக்கினேன். ஏனென்றால் தனியாக மரக்கரி, சார்கோல் தயாரிப்பது எனக்கு சலிப்பாக இருந்தது. அவர்கள் வெளியே வந்தால் அவர்கள் தயாரிக்கும் கரியை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் சொன்னது போல அவர்கள் தங்கள் லெவியதனின் உணவு பாதை செவ்வை 10 முறை தட்டியும் அவற்றின் மீன்கள் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. ஒருவேளை அவர்களின் வலிமை இன்னும் அந்த மீன்களின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு உயரவில்லை என்று நினைக்கிறேன். அப்போது மார்க்கஸ் அலட்சியமாக, அலெக்ஸ், சவ்வை என் கத்தியால் கிழித்து வலுக்கட்டாயமாக திறக்கட்டுமா என்று கேட்டான். நான் திடுக்கிட்டு போனேன். வேண்டாம், உன் மீனுக்கு காயம் ஏற்படுத்தாதே என்று அவனை எச்சரித்தேன். இந்த உலகத்திலுள்ள மற்றவர்கள் லெவியதன்களை வெறும் வாகனமாகவோ அல்லது ஒரு கருவியாகவோ மட்டுமே பார்க்கிறார்கள் என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். ஆனால் என்னால் மட்டுமே அதன் எண்ணங்களை கேட்க முடிவதால் நான் அதை ஒரு தோழனாகவே கருதி அதன் நலனில் அக்கறை கொள்கிறேன். வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு நான் மீண்டும் லெவியதனின் வயிற்றுக்குள் சென்று நிம்மதியாக தூங்கினேன். இன்றுடன் இந்த உலகிற்கு வந்து 19 நாட்களாகிவிட்டன. கிரிம்சன் கடல் பகுதிக்கு செல்ல இன்னும் 2 நாட்களே உள்ளன. காலையில் எழுந்ததும் வழக்கம் போல பரிசோதனையை தொடங்கினேன். ஆச்சரியம்! அந்த குட்டி ஸ்டீல் போரர் ஒரு சிறிய ஸ்டீல் இங்காட்டை தயாரித்திருந்தது. வயிற்றுக்குள் வந்து ஒரே நாளில் அது வேலையை தொடங்கிவிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அதன் அளவு சிறியதாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஆரம்பம். அடுத்து லெவியதன் எப்போது சாப்பிடும் என்று காத்திருந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு ராட்சத உயிரினம் என் லெவியதனை வேட்டையாட துரத்தத் தொடங்கியது. லெவியதன் தன் முழு பலத்தையும் திரட்டி அங்கிருந்து தப்பித்து ஓடியது. ஆபத்திலிருந்து தப்பித்தபோது அதன் சக்தி முழுவதும் தீர்ந்திருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அதன் உணவு உண்ணும் நேரமும் கடந்து போய்விட்டது.
ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மார்க்கஸிடமும் ஏற்றியனிடமும் அவர்களின் கில்டு உறுப்பினர்களிடமிருந்து அதிகப்படியான கடல் பாசிகளை சேகரித்து அனுப்பச் சொன்னேன். என் லெவியதன் பசியால் வாடக்கூடாதல்லவா? அவற்றை உடனே பெற்று என் லெவியதனுக்கு உணவாக அளித்தேன். இன்று வெளியே சென்று உருகு உலையை எரிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன். ஏனெனில் லெவியதனின் எண்ண ஓட்டத்திலிருந்து அது இன்னும் மிகுந்த பதற்றத்தில் இருப்பதை உணர்ந்தேன். அதன் உயிரியல் ரேடார், பயோலாஜிக்கல் ரேடார் எல்லையில் இன்னும் சில ராட்சத வேட்டை உயிரினங்கள் நடமாடுவதை அது உணர்ந்திருந்தது. அப்போது மார்க்கஸிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அவன் இன்று ரேசர் பட்டர்ஃப்ளை வார்ம்களை எதிர்கொண்டானாம். அவற்றின் பலவீனத்தை நான் முன்னரே சொல்லியிருந்ததால் அவன் அந்த ஆபத்திலிருந்து சுலபமாக தப்பித்து விட்டான். உடனே அந்த ஒட்டுண்ணிகளை பற்றிய தகவல்களை உலகச் சேட்டில் பரப்பச் சொன்னேன். அவற்றை கொல்லும் இரகசிய முறையை மற்ற கில்டு தலைவர்களுக்கு அதிக விலைக்கு விற்று அதற்கு பதிலாக பல புதிய வரைபடங்களை, ப்ளூ பிரிண்ட்ஸ்களை மார்க்கஸ் பெற்றான். அவன் அனுப்பிய வரைபடங்களை நான் மேலோட்டமாக பார்த்தேன். அதில் என் கவனத்தை ஈர்த்தது ஸ்டோன் டைல் வரைபடம். அதை தயாரித்து பார்த்தபோது அது ஒரு சதுர மீட்டர் அளவுள்ள 2 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட தரை ஓடு போல இருந்தது. கல் தளங்களின் மேல் இதை பதிப்பது மிக நேர்த்தியாக இருக்கும். சிறிது நேரத்தில் லெவியதன் இன்றைய முதல் விநியோக பெட்டியை விழுங்கியது. டிங், சர்ஜ் கேப்சியூல் பெறப்பட்டது. பயன்பாடு: இதை உட்கொண்டால் 5 நிமிடங்களுக்கு வலிமை +5 அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். என் கையில் இருந்த அந்த சிறிய சிவப்பு நிற குளிகையை பார்த்தேன். இது என்ன வேஸ்ட் பிளட் பவுடர் மருந்தின் ஒரு பலவீனமான வடிவமா என்று எனக்கு தோன்றியது. இப்போதைக்கு இது எனக்கு பெரிதாக தேவைப்படாது என்பதால் சேமிப்பு அறைக்கு நோக்கி நடந்தேன். திடீரென்று என் காலடியில் ஏதோ ஒன்று தட்டுப்படுவதை உணர்ந்தேன். தண்ணீருக்கு அடியில் உற்று பார்த்தபோது கருப்பு நிறத்தில் நீண்ட ஒரு உயிரினம் நெளிந்து கொண்டிருந்தது. நான் ஒரு நிமிடம் அப்படியே நின்றேன். இது என்ன, கடல் வெள்ளரிக்காயா, சீ கியூக்கம்பரா?